கூப்பிட்டாலும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு கூப்பிட்டாலும், மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு கூப்பிட்டாலும், இல்ல எப்படி கூப்பிட்டாலும் கான்செப்ட் ஒண்ணுதான். இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம்னு நீங்க அதுல போட்டு ஓகே முக்கியமான மேட்டருக்கு வருவோம். அதாவது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் ரெஃபரல் மார்க்கெட்டிங்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல ஒரு பொருள் ₹1 தயாராகுதுன்னா அது கஸ்டமர் கிட்ட வரும்போது ₹5 வருது. காரணம் நடுவுல விளம்பரம், டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரீட்டைலர் எல்லாம் இருக்காங்க. சோ கஸ்டமர் கைக்கு வரும்போது ₹5 வருது. ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல அதே ₹1 பொருள் ₹5 தான் கொடுக்கறாங்க. ₹2 எல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. அதே ₹5 தான். ஆனா அந்த நடுவுல இருக்கிற பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை அந்த கம்பெனியோட ப்ராடக்ட ரெஃபர் பண்ற 4 பேர்கிட்ட போய் பேசுற, 4 பேர்கிட்ட பேசி இந்த கம்பெனிக்கு சேல்ஸ் கொண்டு வர்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கறாங்க. இதுல என்ன தப்பு? இப்ப நீங்க சேனல் வச்சிருக்கீங்களே தம்பி, உங்க சேனல் என்ன எப்படி ப்ரமோட் ஆகுது? ஷேர் ஆகுது. உங்க சேனலை பாக்குறவங்க 4 பேருக்கு ஷேர் பண்றாங்க. அந்த ஷேரிங்க்கு பேரும் ரெஃபரல் தான். உங்க சேனலை உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் பலருக்கு ஷேர் பண்றாங்களே, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் போன் பண்ணி, ஐயா உன்னாலதான் எனக்கு இவ்வளவு வியூஸ் வந்தது, உன்னாலதான் எனக்கு யூடியூப் சேனல்ல இருந்து இவ்வளவு மானிட்டைஸ் ஆச்சு, இவ்வளவு பணம் வந்தது, இவ்வளவு பெர்சன்டேஜ் நீ எடுத்துக்கொண்டு கொடுக்குறீங்களா? எல்லாத்தையும் தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிறீங்க இல்லையா? ஆனா ரெஃபரல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க விளம்பரத்துக்கும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், ஹோல்சேலருக்கும், ரீட்டைலருக்கும் கொடுக்காம அவங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் 4 பேர்கிட்ட போய் சொல்றதுனால, அந்த 4 சேல்ஸ் வர்றதுனால இந்த நடுவுல கொடுக்கிற பணத்தை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்கறாங்க. இதுல என்னங்க தப்பு? இதுல என்ன குழப்பம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லது செய்யறவங்களை ஏங்க எப்பவும் தப்பா நினைக்கிறீங்க? ஏங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தாங்க ஃபியூச்சர். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தாங்க இன்னைக்கு. அதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய காசு வேணும். காசு இல்லாம ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு திறமையும் உழைப்பையுமே மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பணம் இல்லாம பணம் இருக்கிறவங்களுக்கு 1000 வழிகள் இருக்குங்க. நான் பணம் இருக்கிறவங்களை பத்தி பேசல. பணமே கையில இல்ல, வெறும் 5000, 10,000, 20,000 தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கு. அந்த கனவுகளை நிறைவேற்றிக்கணும்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு ரெஃபரல் இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சினிமா படம் ஓடுதுன்னா எப்படி ஓடுது? ஒரு சூர்யாவோட படம் ரிலீஸ் ஆகுது, அந்த சூர்யாவோட படம் விளம்பரத்தினால ஓடுதுன்னு நினைக்கிறீங்களா? நெவர். 10 பேர் போய் பாக்குறாங்க, அந்த 10 பேர் பார்த்து வெளியே அந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அந்த 10 100 ஆகுது, 100 1000 ஆகுது. அனுப்புறது யாரு? நீங்களும் நானும். சம்பாதிக்கிறது யாரு? பிலிம் ப்ரொடியூசரும், தியேட்டர் ஓனரும், நடிகர்களும். அவங்க நம்மளுக்கு போன் பண்ணி ஒரு நன்றி கூட சொல்றது இல்ல. ஃப்ரீயா நம்ம ரெஃபரல் பண்ணிட்டு இருக்கோம். அதே நம்ம இங்க ரெஃபர் பண்ணும்போது கமிஷன் கொடுக்கறாங்க. ஏங்க நீங்க தப்பா பேசுறீங்க? தப்பா பேசாதீங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் நெட்வொர்க்கர் கிடையாது. ஆனா நெட்வொர்க்கிங்க பத்தி இன் அண்ட் அவுட் எனக்கு தெரியும். நெட்வொர்க்கை பத்தி நான் ஃபியூச்சரை எப்படி இருக்கும்னு நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் PhD பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டாக்டரேட் வாங்குவேன். அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன். நன்றி, வணக்கம்.